இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களாம். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் வழியா தான் நம்ம ஒரு 5, 6 வசனங்கள் மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம எதை நினைச்சு கொள்ளணும், எதை நினைக்கணும், யாரை நினைக்கணும், எதை மறக்கணும். எதெல்லாம் நம்ம மறக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நினைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹalleluya. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்றேன். உங்க வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏன் ஆண்டவர் முந்தினவைகளை நினைக்க கூடாது, பூர்வமானவைகளை சிந்திக்க கூடாதுன்னு அது அழுத்தம் திருத்தமா இந்த வசனத்தை சொல்றதுக்கான ஒரே ஒரு ரீசன், நான் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய விரும்புறேன். ஆகையினால நீங்க என்ன பண்ணக்கூடாது, முந்தினவைகளை நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லா காரியத்திலும் சரி, நம்மளோட வாழ்க்கையில அநேக விஷயங்கள்ல நம்ம கடந்து வந்திருப்போம். நம்ம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது அநேக கசப்பான அனுபவங்கள், வெறுப்பான அனுபவங்கள், பிறரை மன்னிக்க முடியாத சூழ்நிலை, பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஏராளமான விஷயங்கள், பிறரால காயப்பட்டு, அற்பமா எண்ணப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள்ல அநேக நல்ல விஷயங்களையும் சரி, கெட்ட காரியங்களையும் சரி, நாம் கடந்து வந்திருப்போம். இல்லைங்களா? அப்ப கடந்து வந்திருக்கிற நாம, அவைகளை நினைக்காதபடிக்கு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஆண்டவர் கூட நம்முடைய வாழ்க்கையில பழைய பாவங்கள மன்னிச்சு கடலின் ஆழத்துல தூக்கி போட்டுறாராம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நேத்து இப்படி நடந்துச்சே, அவங்க எனக்கு அன்னைக்கு இப்படி பண்ணாங்களே, நம்ம கணவரா இருக்கட்டும், நம்ம மனைவியா இருக்கட்டும், நம்ம குடும்பத்துல உள்ளவங்களா இருக்கட்டும், நீ நேத்து இந்த விஷயத்த பண்ண. உன்னோட வாழ்க்கையில திருமணத்திற்கு முன்பாக அநேக குடும்பங்கள் உடைக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நீ எப்படி வளர்ந்த? நீ எப்படி வாழ்ந்த? அ நீ யார் கூடலாம் உனக்கு அஃபைர் இருந்துச்சு? யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? தேவையில்லாத விஷயங்கள, அதாவது ஆண்டவரே அத மன்னிச்சு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பேக்கிரவுண்ட் கண்டிப்பா இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம கலறி நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய வாழ்க்கை. ஆண்டவர் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறாரு. மன்னிச்சு கடலின் ஆழத்துல தூக்கி போடுறாரு. அப்போ ஒருவேளை ஆண்டவர் நம்மளுடைய பாவங்கள திருப்பி கலர்னாருன்னு சொன்னா, திருப்பி அதை எடுத்து நம்ம கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தாருன்னு சொன்னா, எந்த மனிதன் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியும்? நாம் சிந்திப்போமா? எந்த மனிதனுமே ஆண்டவருக்கு முன்னாடி நிக்க முடியாதுங்க. ஏன்னா எல்லா மனிதர்களுமே குறைவுள்ளவர்கள். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை தான் ஒரு மனிதன தகுதிப்படுத்துது. அவருடைய நிறைவு வரும்பொழுதுதான் ஒரு மனிதன் நிறைவுள்ளவனா மாறுறான், அந்த குறைகள் போக்கி. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, குடும்பத்துல விசேஷமா முந்தின காரியத்தை குறித்து பேசவோ, அந்த காரியங்களை குறித்து சிந்திக்கவோ, அதாவது தேவையில்லாத அந்த கசப்பான அனுபவங்கள, காரியங்கள அதெல்லாம் சொல்லி அத திருப்பி நம்ம பேசும் பொழுது, அந்த கிரியைகள் நம்மளுடைய புதிய தொடக்கமாகிய நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து, நம்மளுடைய எதிர்காலத்தை நாசப்படுத்துகிறது. அதனாலதான் நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்குது. அப்போ இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வனாந்திரமான வாழ்க்கையில நம்ம அநேக நேரத்துல கடந்து வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அவாந்திர வெளிகளில கடந்து வர சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்ப நம்ம முந்தினவைகளை நினைக்காம, பூர்வமானவைகளை சிந்திக்காம இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுமா? அவரு நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். அந்த புதிய காரியத்துல என்னென்ன நடக்குமா? வனாந்திரத்துல வழிகள் திறக்கப்படுமா? அவர் புதிய காரியம் செய்ய தொடங்கிட்டார்னா, அடுத்தடுத்து புதிய புதிய விஷயங்கள் அவர் செய்ய தொடங்கி, அவர் செய்கிற காரியங்கள் அற்புதமா, அதிசயமா இருக்கும். அவர் வழிய உண்டு பண்ணுவாரு. அவர் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையை செழிக்க செய்கிற தேவனா இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முந்தினவைகளை நினைக்க கூடாது. ஆனா ஒரு சில நேரத்துல நம்ம எப்படி எப்படி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைத்துக் கொள்ளணும். இப்ப மறக்கிறத குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிலிப்பியர் 3:13 இந்த வசனத்தை வாசிக்கிறோம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், குடும்பத்துல நம்ம எல்லாரும் குடும்பமாக, ஒவ்வொருத்தரும் குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னவா, பின்னானவைகளை மறந்து நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கசப்பான, நேத்து நம்மளுடைய கணவர் திட்டிருப்பாரு, நம்ம குடும்பத்துல தேவையில்லாத வியாதி, பலவீனம், ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம், நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், கடன் பிரச்சனையில நாம் கடந்து வந்திருக்கலாம். இது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது எல்லாத்தையும் மறந்துடணும். மறந்து இன்னைக்கு ஆண்டவரை, இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு புதிய காரியத்தை செய்யுங்க, இனிமேல் நீங்க செய்ய போகிற எல்லா காரியத்துக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரின் சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு முன்பாக நாம் நன்றியுள்ளவர்களாக இந்த நாள் முதற்கொண்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க செய்ய போறீங்க, என் கணவர் எப்படியெல்லாம் நீங்க பயன்படுத்த போறீங்க, மனைவியாகிய நான் எப்படி எல்லாம் வாழ போறேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறீங்க, எதிர்கால திட்டங்களை வச்சிருக்கிறீங்க, அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா, அதை நோக்கி நாங்க பயணம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நம் தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரு, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி, நம்மளுடைய கோலை நோக்கி நாம் தொடர்ந்து பயணம் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த பயணத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறாரு. அப்ப பின்னானவைகளை மறக்கணும். திரும்பவும் சொல்றேன், அன்று நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புறார். நம்ம கணவரை பயன்படுத்த விரும்புறார். நம்முடைய பொருளாதார காரியத்திலயும் சரி, பினான்சியல், பிசிக்கலா, எல்லா விதத்திலயும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புறார். அதனாலதான் பழைய மனிதனா இருந்த நம்மள ஆண்டவர் புதிய மனிதனாக சிருஷ்டித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் புதிய மனிதர்களாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப முந்தினவைகளை நினைக்காம ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாருன்றத நாம் ஆய்ந்து தேடி நம்ம அதை தொடரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும், நம்ம குடும்பமும் கட்டப்படும், நம்ம பிறருக்கு நம்முடைய குடும்பத்தை பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, முன்மாதிரியாக ஆண்டவர் வைப்பார். நம்முடைய வேதத்துல ஏராளமான குடும்பங்கள் இதற்கு சாட்சியா இருக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம வேதத்தை எல்லாருக்குமே வேதம் தெரியும். ஏராளமான குடும்பங்கள் ஒவ்வொருத்தரும் யாரை சார்ந்து கொண்டிருந்தாங்க, கர்த்தர் என்னை நடத்தினாருன்னு சொல்லி கடந்த காரியங்களுக்கு நன்றி சொல்லி புதிய காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த எல்லாருடைய குடும்பங்களும் கர்த்தரால கட்டப்பட்டுச்சு, கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. பரலோக பாக்கியத்திற்கு குடும்பமாக நோவா குடும்பமா இருக்கட்டும், ஆபிரகாம் குடும்பமா இருக்கட்டும், குடும்பமாக தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து கொர்நேலிய குடும்பமா இருக்கட்டும், தேவனுக்கு சாட்சிகளா வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பின்னானவைகளை மறக்க வேண்டும். அப்ப அதுக்கு அடுத்தது இந்த 2 வசனம், அதோடு கூட யார எதை நம்ம நினைச்சு கொள்ளணும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஒரு சிலதை மறக்க சொல்றாரு, ஒரு சிலதை நினைக்க சொல்றாரு. அப்ப என்னெல்லாம் நினைக்க சொல்றாருன்னு பார்த்தா, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 3 3வது வசனம் 7வது வசனம். ஹல்லேலூயா. எபிரேயர் 13 3-7. 3-7 வசனம் படிச்சா போதும். கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். 7வது வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்துல கூட இந்த வசனத்தை வாசிக்கிறோம். கட்டப்பட்டு இருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம இன்னைக்கு நம்ம எவ்வளவு விஷயங்களில ஆண்டவர் நம்ம குடும்பங்களில விடுதலை கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ பேரு நம்ம பிறரை தான் பாக்குறோம், நம்மளை காட்டிலும் உயர்ந்தவங்களை பார்க்கிறோம், நம்மளை காட்டிலும் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்களை பார்த்து நாமே முறுமுறுத்து தேவனுக்கு பிரியமில்லாதவர்களா மாறி போறோம். நம்மளை பார்க்கல எவ்வளவு பேரு கட்டப்பட்டிருக்கிறாங்க, விடுதலையின்றி, சுகமின்றி, பலனின்றி, ஜீவனின்றி, சமாதானமின்றி, ஆறுதலின்றி, தேவைகளோடு, கண்ணீரோடு, பசியில, பட்டினியில
எவ்வளவு பேர் ஏராளமான குடும்பங்கள் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு. குடிகார கணவனோடு ஏராளமான பேர் வாழ்ந்து ஜெயிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட கட்டப்பட்டிருக்கிறவங்களை நாம் நினைக்கும் பொழுது நாம் எவ்வளவாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நம் தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும். ஏன்னா ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு, அவரால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்த ஒரு விஷயத்தையும் தவறா செய்ய மாட்டாரு. கரெக்டா தெரியும். எங்க பாஸ்டர் தான் அடிக்கடி சொல்லுவா, ஜாடிக்கு ஏத்த மூடியதான் ஆண்டவர் கொடுப்பாராம். அப்போ யாருக்கு எந்த மனைவியை கொடுக்கணும், யாருக்கு எந்த கணவரை கொடுக்கணும், யார வச்சு யார பக்குவப்படுத்தணும், யார வச்சு யார சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் சரி, அவர் கொடுக்கறது சரிதான். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்துல பார்க்கும்போது அது ஒருவேளை தவறா இருக்குமோ, எனக்கு இந்த மனைவி தவறா அமைஞ்சிட்டாங்களோ, எனக்கு இந்த கணவர் தவறா அமைஞ்சிட்டாரோ அப்படின்னு தோணும். ஆனா முடிவுல நம்ம வாழ்க்கையின் பாதையில நம்ம கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே நாம் உணர்ந்து கொள்ள முடியும், எனக்கு கொடுத்த மனைவி, எனக்கு கொடுத்த கணவன் கர்த்தர் எனக்கு சரியாக கொடுத்திருக்கிறார். அதை நான் தான் பக்குவப்படுத்தி தேவ சமூகத்துல காத்திருந்து, ஒரு கணவனா நான் என்ன செய்யணும், ஒரு மனைவி, ஏன்னா வேதம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் தான் இந்த வசனம். அப்ப ஆண்டு சொல்லிருக்க, ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும், ஒரு தாய் தகப்பன் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக ஆண்டவர் வேதத்துல எழுதி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவங்கவங்களோட ரோல்ல நாம் அவங்கவங்க சரியா நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம அநேக நேரத்துல குறைவுகளை எங்கிருந்து எதிர்பார்க்கிறோம்னா பிறரிடத்துல எதிர்பார்க்கிறோம். அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. குறைவுகள்ல ஒரு விஷயம் வீட்டுல நடந்தாலும் சரி, கணவன் தப்பு பண்ணாலும் சரி, மனைவி தப்பு செஞ்சாலும் சரி, அந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், என்னுடைய தவறு என்ன அப்படின்னு நம்மை நாமே முதலாவது நிதானிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அப்படி நிதானிச்சு அறியும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாவே இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்பாக இந்த காரியம் உன்னிடத்துல இருக்கு, அதை சரி செய்து கொள்ளுன்னு ஆண்டவர் உணர்த்துவார், வெளிப்படுத்துவார். அப்ப அதை நாம் சரி செய்யும் பொழுது நம் குடும்பம் கட்டப்படும். ஆனா அதற்கு மாறாக நம்ம என்ன பண்ணுவோம், நீதான் சரியில்லை, உன்கிட்டதான் குறை இருக்குது, நீ பண்ண தப்புனாலதான் இந்த விஷயம் நடந்தது. யார் பண்ண தப்பா கூட இருக்கட்டும், எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தானே. மனைவியா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். நம்ம குறைவுகளை போக்குறதுக்காக தான் ஆண்டவரிடத்துல செபிக்கணும். செபிக்கும் பொழுது எல்லாருடைய குறைவுகளை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். அதே நேரத்துல கட்டப்பட்டிருக்கிற ஏராளமான மக்களை கட்ட அவிழ்க்கும்படியாக தான் தேவ பிள்ளைகளாகிய நம்ம குடும்பமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மனைவிகள் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. அப்ப அந்த குடும்பம் என்ன, ஒரு 2 பேரும் சேர்ந்து, குறிப்பா ஊழியத்துல இருக்கிறவங்க கணவனும் மனைவியும் இணைந்து ஊழியம் செய்கிற ஊழியம் அது வெற்றியுள்ள ஊழியங்க. கணவன் மனைவி இணைந்துட்டா இந்த உலகத்துல எல்லார்கிட்டயும் நம்ம ஒரு மனத்தை எதிர்பார்க்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. ஆனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனத்தை கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும். ஏன்னா கணவனுக்குள்ள இருந்துதான் ஆண்டவர் மனைவியை உண்டாக்குனார். ஆண்டவர் சொன்னாரு, ஒருவனை அல்லவா படைத்தேன் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிக்கு. ஏன் அந்த இடத்துல மனைவியை மறைத்தார், அந்த ஏவால மறைத்து சொன்னார் ஆண்டவர். ஏன்னா அந்த கணவனுக்குள்ளதான் மனைவி இருக்கிறாள் அப்படின்னு சொன்னாரு. அப்ப 2 பேருமே ஈக்குவாலிட்டி தான். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ண வேண்டிய இடம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிய வேண்டிய இடம், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி செய்ய வேண்டிய இடம், மன்னிக்க வேண்டிய இடம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, அது எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு குட்டி பரலோகமா அமையும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. அப்ப எவ்வளவு பேர் கட்டப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள நம்ம நினைச்சு கொண்டு கர்த்தருக்கு மகிமை நாம் செலுத்தி அவங்களுக்கு விடுதலைக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறீர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், என்னோட குடும்பம் மாத்திரம்தான் கஷ்டப்படுது, நாங்க மாத்திரம்தான் உயராம இருக்கிறோம், நாங்க மாத்திரம்தான் எல்லாத்துலயும் பின்தங்கி இருக்கிறோம், அதை நினைக்கவே வேண்டியது இல்லைங்க. எத்தனையோ பேர் நம்மளை தாண்டி, ஐயோ நான் உண்மையில ரொம்ப வேதனை ஆகுது, 1 கோடி ஜனங்க மேல ஒரு இரவு உணவின்றி படுக்கிறாங்களாம். நம்மள ஆண்டவர் எப்படி கிருபையா வச்சிருக்கிறாரு. உணவு, உடை, இருப்பிடம் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கொடுத்து அழகா நம்மள வாழ வச்சிருக்கிறார். அதற்கு நாம் நன்றி சொன்ன தீங்கு அனுபவிக்கிறவர்களை ஏராளமான குடும்பம் இன்னைக்கு தீங்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விபச்சாரத்தினால, வேசித்தன ஆவியினால எத்தனை குடும்பங்கள் கட்டப்பட்டு அழிஞ்சு கொண்டிருக்குது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆண்டவர் அப்படி வைக்காம சாட்சியா மட்டும் வச்சிருக்கிறார். குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மள சாட்சியா வச்சிருக்கிறார். மீண்டும் கட்டி எழுப்பவர் வல்லமுள்ளவரா இருக்கிறார். அவங்கள நினைக்கும் போது நம்மளுடைய தீங்கு எல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு தீங்கு பாடு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
7வது வசனத்துல சொல்லப்படுது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நமக்கு முன்பாக எத்தனையோ குடும்பங்கள், இப்பவும் சரி, இப்பவும் ஏராளமான குடும்பங்கள் கணவன் மனைவியாக எழும்பி பிரகாசிக்கிற குடும்பங்கள் ஏராளமான பேர்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம ரோல் மாடலா எடுக்கலாம். அவங்களும் மனிதர்கள், விழுந்து போகக்கூடியவங்க தான். ஆனா அவங்க ஒரு சில விஷயத்துல ஜெயம் எடுத்திருப்பாங்க. அவங்கள ஒவ்வொருத்தரும் இப்போ பைஜு பிரதரா இருக்கட்டும், அவங்க மனைவியா இருக்கட்டும், ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு நல்ல குணங்கள் இருக்கும். பர்டிகுலரா அவங்க கிட்டதான் இருக்கு. அந்த குடும்பத்துல பார்த்துதான் அதை கத்துக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட நபர்களை நாம் சந்திக்கும் பொழுது அவங்கள ரோல் மாடலாக எடுத்து அவங்கள நினைச்சு அதை நம்ம நல்ல விஷயங்களை கத்துக்கொண்டு நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவங்க விசுவாசத்துல அவங்களுக்கு வர பாடுகள் நேரத்துல அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்றாங்க, அவங்க எப்படி அதை ஜெயித்து மேற்கொள்றாங்க, எப்படி விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாங்க கணவன் மனைவியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோல் மாடலா உள்ளவங்களை நாம் பின்பற்றும் பொழுது நம்மளுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ல இருந்து 33 வசனம், 32வது வசனம், 33வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். அப்ப முந்தின நாட்களில நாம் எவ்வளவு போராட்டத்தை நம்ம சந்திச்சிருக்கிறோம், பாடுகளை சந்திச்சிருக்கோம். அதுல எல்லாவற்றிலிருந்து ஆண்டு நமக்கு நிச்சயமா விடுதலை கொடுத்தாரா இல்லைங்களா? நிச்சயமா கொடுத்திருப்பாரு. நம்ம எவ்வளவு விஷயங்களை சந்திச்சு கடந்து வந்திருப்போம். அதெல்லாம் விடுதலை கொடுத்த தேவன் இனி வருகிற பிரச்சனையும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து அந்த போராட்டத்தை பொறுமையோடு சகிக்க பலன் கொடுத்தாரு. நம்ம குடும்பத்துல வருகிற போராட்டங்களையும் பொறுமையோடு சகிக்க பொறுமைதான் ரொம்ப 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 முக்கியங்க. என்ன நடந்தாலும் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது. என்ன நடந்தாலும் பொறுத்துதான் போய் ஆகணும். எப்பேற்பட்ட குடும்பத்துல சூழ்நிலை எதிர்ப்பு இருந்தாலும் பொறுத்துதான் போய் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஜெபத்துல பொறுமையோடு சகித்து ஜெபம் பண்ணி பொறுத்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த போராட்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய பலன சக்திய அவர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 3. சமயம் இல்லாததுனால சகோதரி நானே வாசிச்சுறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. நம்ம மத்தவங்களுடைய வாழ்க்கையை பாக்குறதுனாலதான் நம்முடைய ஓட்டத்தை சரியா ஓடாம இருக்கிறோம். நான் என்ன பண்ணணும், என் கணவர் என்ன பண்ணணும், என் பிள்ளைகள் என்ன பண்ணணும், நாங்க எங்களை குறித்து ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து ஆண்டு ஒவ்வொரு திட்டம் வச்சிருப்பார். நோவாவோட அழைப்பு வேறு, ஆபிரகாமுடைய அழைப்பு வேறு, அவங்க குடும்பத்தை குறித்த திட்டம் வேறு, இவங்க குடும்பத்தை குறித்த திட்டம் வேறு. அப்ப என்ன குறித்து என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே, அதை நாங்க செய்யணும். எங்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறீங்க அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்க, அதை நாங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க எங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நாங்க உம்முடைய நாமத்தினால இழந்து போக கூடாது, அதை உம்முடைய நாமத்தினால பெற்றுக்கொள்ளணும், பிசாசனால இழந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம் பொறுமையோடு நமக்கு நியமித்திருக்கிற நம்ம குடும்பத்துல இருக்கிற அந்த குறைவு நிறைவு எல்லாவற்றையும் அனுசரித்து அதை பொறுத்து சகித்து நாம் போகும் பொழுது நம்முடைய தேவன் நம் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அப்படியே பாடுகளில் ஆண்டு விட மாட்டார். ஒரு நாள் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிற தேவனா இருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறது உண்மையிலே சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல, கண்டிப்பா சொல்ல முடியும். அப்போ குடும்பத்துல பாடுகள், இப்ப கணவர் பலவீனப்படுறாரு, வியாதியில போடுறாரு, அவருக்கு பிசினஸ்ல அடி, அவரு வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலை. எத்தனையோ மனைவிகள் கணவனுக்கு வியாதி வந்தோடனே விட்டுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பிசினஸ்ல அடி, வாழ்க்கையில உயர்வு இல்லை, எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மனைவிகள் கணவனை விட்டுட்டு போயிருக்காங்க, எத்தனை கணவர்கள் மனைவிகளை விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப திருமணத்திற்கு முன்பாக ஒரு மனைவி அழகா இருந்திருப்பாங்க, திருமணத்திற்கு பின்பாக ஒருவேளை அவங்க அழகு குறைஞ்சிருக்கலாம். அதே நேரத்துல திருமணத்திற்கு முன்பாக கணவன் எல்லா விதத்திலயும் நல்லா இருந்திருக்கலாம். ஆனா திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கை போக போக அவங்க நிறைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல எல்லாவற்றிலும் சரிவு ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டு சொன்னாரு, என்னோடு கூட பாடுகளை சகித்தீர்கள் ஆனால் ஆளுகையும் செய்வீர்கள். அதே போலதான் குடும்பமும்.
குடும்பத்தோட கணவனோடு கூட சேர்ந்து வருகிற போராட்டம், துன்பம் எதுவா இருந்தாலும் அந்த திருமணத்தின் முன்பாக நமக்கு திருமணம் பண்ணும்போது எல்லாம் ஊழியக்காரங்கள் கரங்களை பிடிச்சு சொல்லுவாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும் நாங்க இறுதி வரையில உயிருள்ள வரையில ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த உடன்படிக்கையோடுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட திருமணமும் நடக்குது. அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காம போலாம். நான் இப்படி இருப்பேன், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு நாம் திருமணம் பண்ணி அந்த திருமண பந்தத்துல ஏராளமான விஷயங்கள் நாம் எதிர்பார்த்த நல் விஷயங்கள் நடக்காம கூட போகலாம். எப்பொழுதும் பாடுகளும் உபத்திரவங்களா கூட வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்றாரு, பாடுகளை சகிக்கும் பொழுது அந்த பாடுகளில் இருந்தெல்லாம் ஆண்டு நிச்சயமா சேர்ந்து ஜெபித்து நாம் ஜெயம் எடுக்கும் பொழுது பின் நாட்களில நமக்கு தெரியும். அன்னைக்கு நான் பொறுமையோட கணவர் சொல்லுவாரு, நீ அன்னைக்கு என்னோடு கூட இணைந்து எத்தனை பாடுகள் வந்துச்சு, என் கூட சகிச்சு பொறுத்து நின்னியே, இன்னைக்கு பாரு நம்மள ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி கணவருக்கு புரியும். கண்டிப்பா புரியும். என் மனைவி எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கிறா. அதே மாதிரி கணவருக்கும் புரியும், என் மனைவி எனக்காக புருஷன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு மனைவிக்கும் புரியும். அப்படிப்பட்டவங்களாக சகிக்கணும். சகிப்பு, பொறுமை இந்த குடும்பத்துல ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சண்டை போட்டுக்கலாம், அடிச்சுக்கலாம், ஓகே, அதெல்லாம் நார்மல். எப்பவுமே அப்படியே எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போக முடியாது. ஒரு சில குறைவுகள் இருக்கு, பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியதா இருக்கு. ஆனால் அது எல்லாவற்றையும் பொறுத்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக எரிச்சல் தணிஞ்சு, நம்ம கணவன் தானே, நம்ம மனைவி தானே, அவர் நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம மனைவி நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்றத நினைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தரை சுமந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை தாங்கி தப்பு வித்து ஏந்தி செல்லும்படியாக தான் குடும்பமாக ஆண்டு நம்மளை நினைச்சிருக்காரு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கணவரை விட்டு மனைவியோ மனைவியை விட்டு கணவனோ பிரிந்து போகவே கூடாது. பாடுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவேளை இல்லாம நடுத்தருல அப்படி ஆண்டு ஒரு நாள் விட மாட்டாரு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் என் புருஷனோடு கூட நான் இருப்பேன். எத்தனையோ கணவர்மார்கள் அதுக்கு ரோல் மாடலா இருக்கிறாங்க. நான் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை கேட்டேன். அந்த லாக்டவுன் நேரத்துல ஒரு கணவனுடைய மனைவி அவங்க கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ஸும் அந்த ஆரம்ப ஸ்டேஜ், அந்த கொரோனா வந்து ஆரம்பம் இந்தியாவுல. அப்போ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கோ வழியும் இல்ல, சூழ்நிலையும் இல்ல. அவங்க ரொம்ப வியாதியில பலவீனப்பட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணாரு அவங்க கணவன், சைக்கிளை வச்சு அத்தனை கிலோமீட்டர் சைக்கிளையே மிதிச்சு கொண்டு போயிருக்காரு. அவங்க மனைவியை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. மனைவி இல்லாத வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. கணவன் இல்லாத வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அது மாதிரி வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். ஏன் ஆண்டவர் கணவன் மனைவியா எதுக்கு நினைச்சாரு? அதுக்கு நிச்சயமா ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் கொடுக்கும்படியாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் பலவீனத்துல உதவி செய்யும்படியாக தான் ஆண்டவர் குடும்பத்தை நினைச்சிருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது நாம இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன முறுமுறுப்புகள் இருக்கும். அதை உடனே சரி செய்யணும். எப்படி சரி செய்ய முடியும்? ஜெபத்துல ஆண்டவரை பார்த்து, வேதத்துல இருக்கிற பரிசுத்தவான்களை பார்த்து, அவங்களோட குடும்பங்களை பார்த்து, இன்னைக்கு சாட்சியா வாழ்ந்து ஜெயித்தவங்களோட குடும்பங்களை பார்த்து, அவங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம் நிச்சயமாய் தொடர்ந்து ஓட ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறவரா இருக்கிறார். அந்த கீழ் வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். விபரீதங்களை, பாடுகளை, நிந்தைகளை சகித்ததுனாலதான் தேவன் ஆளுகை செய்றாரு இன்னைக்கு. அப்ப அதே பாடுகள் குடும்பத்துல வரும், வெளியிலயும் வரும், ஊழியத்துல வரும், எல்லா இடங்களிலும் வரும். பாடுகளை சகிக்க, ஜெயிக்க, சமாளிக்க தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பாடுகளை ஜெயித்தவர், சமாளித்தவர். ஜெயம் கொண்ட தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவர் துணை நமக்கு இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு. லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து, உலகத்தை பார்த்து, அவ உப்பு தூணா போயிட்டு அவளோட சந்ததி நிமித்தமாக இன்னைக்கு சைனா தேசம் தான் மோவாப் தேசம் அப்படின்னு சொல்றாங்க பரிசுத்தவான்கள். இன்றைக்கு இருக்கிற சைனா தேசம் மோவாப் தேசம் தான் சைனா தேசமா பேர் மாற்றப்பட்டிருக்குது சொல்றாங்க. இன்னைக்கு அந்த சைனா தேசத்தின் மூலமா உலகம் முழுக்க எப்படிப்பட்ட கிரியைகள் நடந்து கொண்டிருக்குது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவ செய்த ஒரே ஒரு தப்பு, அவ மட்டும் சரியா, லோத்தின் மனைவி மட்டும் சரியா இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இந்த ஜெனரேஷன் வரைக்கும் தொடர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்ப நம்ம கணவனோடு இணைந்து, கணவனுக்கு மிஞ்சி கிடையாது, கணவன் ஆண்டவர் குடும்பத்துக்கு தலையா வச்சிருக்கிறாரு, அவரோடு கூட இணைஞ்சு அவருக்கு கொடுக்க தேவையான நேரத்துல ஆலோசனைகளை கொடுத்து, மனைவியோட ஆலோசனையும் கேட்டு நடக்கணும். ஒரு குடும்பத்துல 2 பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது பரிபூர்ணமா இருக்கும். அப்படி தனித்தனியா எடுக்க முடியலையா, முடிவுல ஏதாவது பிரச்சனைகள் வருதா, தேவ சமூகத்துல அமருங்க. தேவ சமூகத்துல அமர்ந்து நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை ஃபைனல் பண்ணுங்க.
ஆண்டவர் திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஒரே ஒரு 20 பாயிண்ட் சும்மா நான் படிச்சுட்டு வேகமா படிச்சுட்டு போயிடுறேன். ஒரு 1 மினிட். இல்லற வாழ்வு இனிமையாக 20 விதிகள்னு சொல்லிட்டு பாஸ்டர் ராஜாமணி பாஸ்டர் ஒரு புக்ல எழுதி இருந்தார். அதை நான் குறிச்சு வச்சிருந்தேன். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக. இது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்குன்னு சொல்றேன். தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தருக்கு எல்லா விதத்திலும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும். கணவனை விட, அதாவது கடவுளை விட மனைவியை நேசிக்க கூடாது, மனைவி விட கணவனை நேசிக்க கூடாது. அப்போ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும், தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேவனை முதலாவது பிரியப்படுத்தணும், அன்பு குடும்பத்துல மேலோங்கி நிற்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளணும். நான் திருமணம் பண்ணும் பொழுது நிச்சயமா நான் அவ்வளவு அழகை இழந்த சூழ்நிலையில இருந்தேன். என்னை பார்த்து அந்த திருமண நேரத்துல நான் இருந்த சூழ்நிலை யாருமே என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்கங்க. என் கணவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என் கணவர் உண்மையிலேயே ஒரு ஒப்பு கொடுத்தவரா என்ன திருமணம் பண்ணாரு. அது ரொம்ப ஏன்னா அவர் ரொம்ப அழகா இருந்தாரு. எல்லாருமே சொன்னாங்க இவ்வளவு அழகான புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஆப்போசிட்டா இருந்தேன். என்னோட மேரேஜ் போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வேதனையா இருக்கும். ஒரு இன்சிடென்ட் நடந்தது நிமித்தமா எனக்கு அப்படி ஆச்சு. ஏன் இதை நான் சொல்ல வரேன், இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் அழகான பொண்ணு, வசதியான பொண்ணு, பணக்கார பொண்ணு, இப்படி வேணும் அப்படி வேணும், 1008 டிமாண்டு இதெல்லாம் வைக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஒரு விசுவாசியா தான் இருந்தாரு என்னுடைய கணவர். ஆனா என்னை ஏத்துக்கொண்டாரு. கர்த்தர் சொன்னாருன்ற ஒரு காரியத்துக்காக இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. அப்ப இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள், விட்டு கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பாராட்டுங்கள், ஒருவருக்கொருவர் நேரம் எடுங்கள், குறைகளை உணர்ந்து திருத்துங்கள், உங்களிடையில் எவருக்கும் இடம் அளிக்காமல் இருங்கள், ஒருவரை ஒருவர் மதியுங்கள். கணவன் மனைவி மதிக்கணும், மனைவி கணவனை மதிக்கணும். ஒருவரை ஒருவர் நம்புங்கள், வரவுக்கேற்ற செலவு செய்யுங்கள், பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமாய் வளர்த்திடுங்கள், இரு வீட்டாரையும் அன்பாய் நடத்து